அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். முந்தைய பதிவில் எளிமுறை உடற்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்ய முடியாததற்கான காரணங்களை அலசி பார்த்தோம். அந்த வகையில் ஒரு சோம்பேறித்தனம் அல்லது உடற்பயிற்சி செய்ய இயலாமை என்ற ஒரு கருத்தை பார்த்துருப்போம். இந்த சோம்பேறித்தனம் அல்லது உடற்பயிற்சி செய்ய இயலாமை என்பது எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி இழப்பாகிவிடுகிறது என்று சொல்லலாம். பொதுவாகவே நம்முடைய உடல் சக்தி இழப்பு ஆகிவிட்டால் இயல்பாக தூக்கம் வந்துவிடும். இது இயற்கையின் ஒரு அமைப்பு, ஆட்டோமேட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே நம்முடைய சக்தி செலவாகிறதோ அதை ஃபீட்பேக் என்று மறு சுழற்சி செய்வதற்கு இந்த தூக்கம் அவசியமாகிறது. இது எப்படி என்றால், நாம் ஓட்டுகின்ற இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்துவிட்டால் மீண்டும் பெட்ரோல் நிரப்புவது போல என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எரிவாயு ஒன்று தீர்ந்துவிட்டால் அதை திருப்பி சரி செய்வதற்கு நாம் மாற்று வழியை உண்டாக்குகிறோம். ஆனால் இந்த இயற்கை இந்த ஆற்றலை மீண்டும் பெருக்கிக் கொள்ள நமக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த உறக்கத்தின் வழியாக அந்த இழப்பை தானாக சரி செய்கிறது. அதையும் மீறி நாம் இந்த தூக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் விழிப்பாகவே இருந்தால் அங்கே உடல் உறுப்புகளும் கெட்டுப்போய்விட ஆரம்பமாகிவிடும் அல்லது ஒரு மயக்கம் வந்துவிடும். இந்த தூக்கத்தை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக ஏதேனும் உணவு உண்பதால் இந்த சக்தி சரி செய்யப்படுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் உணவால் கிடைக்கும் சக்தி என்பது வேறு, தூக்கத்தால் கிடைக்கும் சக்தி என்பது வேறு. இந்த இரண்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த சக்தி என்ன என்று கேட்டால், நம்முடைய வேதாத்ரியத்தில் இதை ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். உணவால் கிடைக்கும் சக்தி என்பது அது உயிராற்றல். இங்கே நமக்கு இந்த உடல் இயக்கத்திற்கு மன இயக்கத்திற்கு காப்பாக இருப்பது ஜீவகாந்தம். உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த ஜீவகாந்த ஆற்றல். இது ஏன் இழப்பாகிறது என்று கேட்டால், நம்முடைய வழக்க பழக்கம் என்று சொல்லலாம். ஒரு நாளை எப்படி நாம் தொடங்குகிறோம் என்று ஆரம்பித்து பார்த்தால், அங்கே இருந்து இரவு படுத்து தூங்கும் வரை இருக்கக்கூடிய செலவுகளை கணக்கிட்டு பார்த்தால் எந்தெந்த வழியில் நாம் வீணாக சக்தியை செலவழிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம். இது வீணா அல்லது பயனுள்ளதா என்று நமக்கு தெரியாது. மிகப்பெரிய குறையே அதுதான். இன்பம் கிடைக்கிறது என்று அதை அனுபவித்து கொண்டே சென்றால் அங்கே ஒரு இழப்பு வந்துவிடுகிறது. நமக்கு பிடித்த ஒன்றையே தொடர்ந்து செய்யும் பொழுது அங்கே ஒரு இழப்பு வந்துவிடுகிறது. இப்படி பல விதங்களில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாம் அதை செலவிட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஜீவகாந்தம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறை, விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைத்துவிடும். இப்பொழுது உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் எப்படி அளவாக தேவையான அளவிற்கு வேண்டியதை வாங்கி செலவழிப்பீர்களோ அதுபோல இந்த ஜீவகாந்தத்தை தேவையான வழிகளில் செலவழித்து இன்புறலாம். மிச்சத்தை இருப்பாக வைத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவகாந்தம் என்பது குறிப்பிட்ட அளவு வருகிறது.
குறிப்பிட்ட அளவு வெளியாகிறது. சேமித்து வைத்தால் இருக்குமா என்று கேட்டால் அதற்கு தனியாக பழக வேண்டும். ஜீவகாந்த பெருக்கம் என்ற பயிற்சியை பழக வேண்டும். அது இல்லாமல் இந்த ஜீவகாந்தத்தை நாம் தேக்கி வைக்க முடியாது. அதுவரை தினமும் வரும் போகும், இப்படித்தான் இருக்கும். இந்த சோம்பேறித்தனம் அல்லது உடலை இயக்க முடியாமை செய்ய முடியாமை என்று பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் சொல் செயலால் இந்த ஜீவகாந்தத்தை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று கணக்காகிறது. ஏற்கனவே இந்த உடல் சக்தி இழந்து விட்டதால் உடற்பயிற்சி செய்வதற்கு பதிலாக நாம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து விடுவோம். அல்லது உடல் இயக்கினாலும் கூட அங்கே ஒரு உற்சாகம் பிறக்காது. ஒருவேளை உடற்பயிற்சி செய்து முடித்துவிட்டால் கூட உடனே படுத்து தூங்கிவிடத் தோன்றும். அல்லது செய்யும் பொழுதே உடல் சோர்வாகி தூக்கம் வந்துவிடும். பாதியிலே விட்டுவிட்டு படுக்கைக்கு போய்விடுவோம். இதற்கு காரணம் நம்முடைய உடல் சக்தி ஏற்கனவே செலவாகி விட்டதுதான் காரணமாகிறது. எனவே உங்களுடைய ஒரு நாள் நடவடிக்கையை கண்காணித்து வர வேண்டும். என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன அனுபவிக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று ஒவ்வொன்றாக கணக்கெடுத்து கொண்டே வர வேண்டும். இதில் எது தேவை, எது தேவையில்லை, எங்கே வீண் செய்கிறோம் அல்லது அளவுக்கு மீறி எங்கே அதை பயன்படுத்துகிறோம் என்று கணக்கெடுக்க வேண்டும். இந்த கணக்கை நீங்கள் வேதாத்திரியம் கற்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அல்லது இந்த ஜீவகாந்தம் குறித்த பாடங்களை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அதுவரை இந்த இழப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை அந்த பாடங்கள் இல்லாமல், ஜீவகாந்தம் குறித்த பாடங்கள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துங்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் விழிப்பாக இருங்கள். உங்கள் சக்தியையும் செலவழிக்க வேண்டாம், உங்களுடைய நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். அந்த வகையில் உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டால் இந்த ஜீவகாந்தம் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கான சக்தியை அளிக்கும். ஆர்வமாக அதை செய்யவும் முடியும். மேலும் இரவு அதிக நேரம் விழித்திருப்பது, ஒரே நாளைக்கு அதிக சினிமாக்களை பார்ப்பது, நாடகங்கள் பார்ப்பது, கைபேசி பார்ப்பது, இப்படி கண்கள் வழியாக இந்த சக்தி மிக விரைவாக கரைந்துவிடும். ஒரு பாடலை, ஒரு இசையை ஒரு நாள் பூராவும் கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த காதுகள் அந்த சக்தியை வாங்கி செலவழித்துவிடும். ஒரு உணவு ருசிக்கிறது என்று அதையே அடிக்கடி சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அந்த உணவின் வழியாக, ருசியின் வழியாக இந்த ஜீவகாந்தம் வீணாக செலவாகிவிடும். பாலுறவு என்பதில் அதிக ஈடுபாடு கொண்டு அதிலேயே ஆழ்ந்திருந்தால் அந்த கதைகள் படிப்பது, அந்த காட்சிகளை பார்ப்பது, அதை பற்றி பேசுவது என்று இப்படியே இருந்தால் அந்த பாலுறவு எண்ணம் வழியாகவும் உங்களுடைய ஆற்றல் செலவாகிவிடும். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் கணக்கெடுத்து வெளிப்பாக ஆராய்ந்து பார்த்து ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டால் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி உடலுக்குள்ளேயே தங்கி நிற்கும். உங்களுடைய நடவடிக்கைகளை, செயல்களை அது ஊக்கம் தரும், துணையாக இருந்து ஊக்கம் தரும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அது ஏற்படுத்தி தரும். அப்படி செய்து பழகிவிட்டால் ஒரு வாரத்திற்குள்ளாக நீங்கள் அதற்கு பழகிவிட்டு உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள். அப்படி ஒரு மாற்றம் இந்த வரக்கூடிய புதிய புத்தாண்டில் உங்களுடைய திட்டமாகவும் உறுதிமொழியாகவும் தீர்மானமாகவும் அமையட்டும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.